ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பூ பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொரிய விடணும். இது பொரிஞ்ச உடனே 4 பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இது வதங்கின உடனே 3 தக்காளி பழம் விழுதா அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா, காரப்பொடி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வாழைப்பூ நான் நீட்டாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சின்னதுலேயே வச்சு வேக விடணும். பெருசில் வச்சிங்கன்னா அடியில் மாடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை சின்னதுலேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.